Students, next heading is microscopic understanding of various stages of matter. அப்போ மேட்டரோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த மைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். Even though various forms of matter such as solid food, liquid like water, air that we breathe are familiar in the day-to-day, okay? அப்போ நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் சாலிட் ஃபுட்டு எடுத்துக்கிறோம், லிக்விட் வாட்டரை யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர். அப்போ சாலிட், லிக்விட், கேஸ் மூணுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப் ஸ்டைல் ஃபார் த பாஸ்ட் several thousand years. The microscopic understanding of solids, liquids and gases was established only in 20th century. 20th செஞ்சுரியில் தான் இந்த சாலிட், லிக்விட், கேஸஸ் உடைய நேச்சரெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த யூனிவர்ஸ் எவ்ரி திங் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம். எல்லாம் எதனால் ஆனது? ஆட்டம்னால் ஆனது. ஸோ வை த மெட்டீரியல் எக்ஸிஸ்ட் இன் 3 states. அப்போ ஏன் இந்த 3 ஸ்டேட்ஸில் அந்த மேட்டர்லாம் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 forms: சாலிட் ஐஸ், லிக்விட் வாட்டர், gaseous steamல இருக்கு. So in all these states it is made up of H2O. அதாவது 2 hydrogen atom and 1 oxygen atom தான் அந்த வாட்டர் மாலிகுல். அப்போ ஒரே ஆட்டம்னால ஆனது, ஆனால் 3 ஸ்டேட்லையும் இருக்கிறது தான் எது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Physics help us to explore this beauty of nature at the microscopic level அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The distance between the atoms or molecules determine whether it exists in solid, liquid or gaseous state அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. இப்போ சாலிட்ஸ் அப்படின்னா அதில் ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஓகேவா? இன் சாலிட்ஸ் the atoms or molecules are tightly fixed. In the solid formation, the atom get bound together. ஒன்னோட ஒன்று நல்லா பவுண்ட் ஆகி அப்படியே ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அதில் ஆட்டம்ஸ் எல்லாமே. அப்போ அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பவுண்டிங் இருக்கும். அப்போ டியூ டு திஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ்க்கு இடையில் வரக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனால் அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். themselves at a particular interatomic distance. This position of atom in this bound condition is called the mean position அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சாலிடில் காட்டியிருக்காங்க இல்லையா, அதில் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஹைலி டைட்லி பேக்டு, நல்லா க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். அடுத்து லிக்யூட்ஸ். when the solid is not given any external energy. அப்போ சாலிடில் is not given any external energy such as heat, it will remains as solid. சாலிடுக்கு வேறு வெளியிலிருந்து எனர்ஜி கொடுக்காத போது அது சாலிடாக இருக்கும். எதனாலனா டியூ டு பாண்டிங் பிட்வீன் த ஆட்டம்ஸ். when solid is heated என்ன ஆகும்? the atoms of the solid receives thermal energy and vibrate about their mean position. அந்த ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை ரிசீவ் பண்ணிவிட்டு அதே இடத்துல வைப்ரேட் ஆகும்போதே அந்த பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். ஓகேவா? when the solid is heated above its melting point, the heat energy will break the bonding between the atoms and eventually the atom receives enough energy. ஆட்டம்க்கு எனஃப் எனர்ஜி, அதனால் அந்த கண்டெய்னருக்குள்ளே அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும், வாண்டர் அரவுண்ட். ஹேர் ஆல்சோ த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறான். பட் த மாலிகுல்ஸ் வில் ஹாவ் எனஃப் எனர்ஜி டு மூவ் அரவுண்ட் விச் மேக்ஸ் த ஸ்ட்ரக்சர் மொபைல். அப்போ அந்த மாலிகுல்ஸ்க்கு எனஃப் எனர்ஜி கிடைக்கிறதுனால அது அப்படியே அந்த கண்டெய்னருக்குள்ளேயே மூவ் ஆகிட்டு அந்த ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணோம். இப்போ இது லிக்யூடில் மாலிகுல்ஸ் இடையில் சம்வாட் கேப்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா?
அது ஃப்ளெக்சிபிளாக அது அப்படியே மூவ் ஆகுற மாதிரி அதில் இருக்கும் மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே. அடுத்து கேஸஸில் பார்த்தோம்னா when a liquid is heated at constant pressure to its boiling point. அப்போது ஒரு லிக்யூடை என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிக்யூடை ஹீட் பண்ணுறோம் எப்படின்னா ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் வரைக்கும், அல்லது when the pressure is reduced at a constant temperature, டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ப்ரெஷரை நீ ரிடியூஸ் பண்ணும்போதும் அது என்னவா மாறிடும் அப்படின்னா கேஸாக மாறிடும், லிக்யூட் வந்து கேஸாக மாறிடும். அப்போ the process of liquid changes to a gas is called evaporation அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ஒரு 1 மார்க். அப்போ the gas molecule have either very weak bond or no bond at all. ஸோ அந்த கேஸ் மாலிகூல்ஸ்க்கு இடையில் பாண்ட்ஸ் வீக்காக இருக்கலாம், வாண்டர் வால்ஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பாண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ திஸ் மேக்ஸ் எனேபிள் த மூவ் ஃப்ரீலி அண்டு குயிக்லி. அதனால் அந்த கேசியஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல காட்டியிருக்கோமா, அதுக்கு எனஃப் எனர்ஜி இருக்கிறதுனால இட் மூவ்ஸ் ஃப்ரீலி அண்ட் குயிக்லி அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஓகேவா, ஸோ ஹென்ஸ் த கேஸ் வில் கன்ஃபார்ம் டு ஷேப் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர். அதனால் அந்த கேஸ்க்கு வந்து அந்த கண்டெய்னருடைய ஷேப் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, த டிரான்சிஷன் ஃப்ரம் சாலிட் டு லிக்யூட் டு கேஸஸ் ஸ்டேட் வித் வேரியேஷன், அதை வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கிறதா இங்கே சொல்லியிருக்கான். ஓகேவா, அடுத்து இந்த டூ யூ நோங்கிறதுல பார்ப்போம். ஜென்ரலாக நம்மளுக்கு த மேட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 ஸ்டேட்ஸ் தான் தெரியும், சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். 4th ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா பிளாஸ்மா ஸ்டேட். பிளாஸ்மாங்கிறது இந்த சன்னில் ஸ்டார்லலாம் இருக்கக்கூடிய ஸ்டேட். அங்கே ஹை டெம்பரேச்சரில் அந்த ஆட்டம் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அயனைஸ் ஆயிரும். அப்போ நியூக்ளியஸ் தனியாக, எலக்ட்ரான்ஸ் தனியாக, பாசிட்டிவ் அயான்ஸ் தனியாக இருக்கும். அயனைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் பிளாஸ்மா. அடுத்து இதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேட், அதிலிருந்து வரக்கூடிய போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், அதே மாதிரி கார்க், குளுக்கான், பிளாஸ்மா, இதெல்லாம் வந்து புதிய ஸ்டேட்ஸ், 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். A major part of the atomic matter of the universe is hot plasma அப்படிங்கிற வடிவில் இருக்கும், in the form of rarefied interstellar medium and dense stars அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்மாங்கிற வார்த்தையை நினைவில் வச்சுக்கணும், which one is considered as the 4th state of matter. ஏன்னா சாலிட், லிக்யூட், கேஸ் தான் தெரியும் 3 states of matter. 4th state of matterங்கிறது பிளாஸ்மா அப்படிங்கிறது இந்த 1 வேர்டுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, ரைட். இந்த ஸ்டடி ஆஃப் நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் வால்யூம் 1ல் நம்ம படித்தோம் இல்லையா, அதில் ஆப்ஜெக்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவோம், பாயிண்ட் மாஸ் ஆர் பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடி அப்படின்னு ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா, போத் தீஸ் ஆர் ஐடியலிஸ்ட் மாடல். இன் ரிஜிட் பாடிஸ், ரிஜிட் பாடினா என்னது, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதனுடைய ஷேப் மாறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன் ரிஜிட் பாடி சேஞ்ச் இன் ஷேப் ஆஃப் த பாடிஸ் ஆர் ஸோ ஸ்மால், சேஞ்சே ஆகாமல் இருக்காது, ஸ்மாலாக சேஞ்ச் ஆகும். ஆனால் அந்த எஃபெக்டை நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உணர முடியாது, தே ஆர் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இன் ரியல் மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா when a force is applied on objects, ஸோ ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அங்கே கொஞ்சம் டிஃபார்மேஷன் நடக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது மாதிரி லைட்டாக என்ன ஆகும் அப்படின்னா டிஃபார்ம் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஓங்கி அடிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இப்படி இருந்தது அப்படியே டிஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, some deformation due to this applied force. It is very important to know how material behave when a deforming force is applied. அப்போ deforming force apply பண்ணும்போது அந்த மெட்டீரியல்
எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.